ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு விவாகரத்து கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக நம்ம சேது பயங்கர சந்தோஷமாக இருக்கார். அவரை கையிலே பிடிக்க முடியல, அப்படி பறந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஆர்த்தி எடுத்துகிட்டு வெளியே வராங்க. இதை பார்த்த நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்படியே அதிர்ச்சியாக ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்து பொட்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேயும் ஊற்றிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரியாகி, என்ன மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம் உங்களுக்கு, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்னோட வீட்டு சின்ன மருமகளுக்காக நான் இது எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீ எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்? நான் என்னோட மருமகளுக்காக இது எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, என்னை ஒரே அடியாக தலையில் தூக்கி வைக்கிறதும் ஒரே அடியாக கீழே தூக்கி போடுறதும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு ஒரு நாள் என்னை கீழே தூக்கி போட்டுருவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதைலாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரியும் தாமரையும் கோவில் இருக்காங்க. நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு பெரிய பணக்காரு, மில்லியன் கணக்கில் அவர்கிட்ட சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம சாவித்திரிக்கிட்டேயும் தாமரைக்கிட்டேயும் அடித்து விட்டுட்டு அந்த காமிஸ் பிச்சை கார்லேருந்து இறங்கி வராங்க ஒரு பில்டப்போட. இதை பார்த்து நம்ம தாமரைக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எனக்கு இப்படி ஒரு பணக்காரனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைமா அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்கிற, இப்படி ஒரு பணக்காரன் அல்ல, இந்த பணக்காரவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொல்கிற, எப்படிம்மா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட தெரியாமல் எப்படிம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, நீ பேசுறது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சரியா அப்படின்னு சொல்லவும், அம்மா ரொம்ப சந்தோஷமா, அவர் மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா கண்டிப்பாக நான் அந்த ராஜாங்கத்தை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு ஒரு பிச்சைக்கான லெவலுக்கு ஆக்கி விட்டுருவோம்மா. நம்மளால எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு, நம்ம கஷ்டப்பட்ட அளவுக்கு என்கிட்ட வந்து அவர் சோத்துக்கும் 3 வேளை சோத்துக்கும் என்கிட்ட கையேந்தணுமா, அந்த மாதிரி நான் அவரை பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருமா. என்னடி இந்த அளவுக்கு யோசிச்சுட்டியே, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காமர்ஸ் பிச்சை இருந்துட்டு பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அப்படியே ஆயிரமாக தட்டில் போட்டு வருவோம். அந்த பிச்சைக்காரங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டு அந்த காசெல்லாம் வாங்கிட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ஐயா நீங்கள் காலம் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு வாழ்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம காமர்ஸ் பிச்சை அதாவது 3 வேளை சோத்துக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் என்ன, உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம தாமரையோட தொப்பட்டா இருந்துட்டு அவர் மேலே, காமேஷ் பிச்சை மேலே போயிட்டு விழுந்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை அப்படியே ரொமான்ஸ் மோடுக்கு போயிடுறாரு. தாமரையை பார்த்த உடனே, என்னங்க துப்பட்டாவை நீங்கள் பார்த்து போட மாட்டீங்களா, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 3 லட்சத்தை கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வாங்கி போடுங்க, அது போட்டால் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு போவோமோ. என்னம்மா இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் பார்க்கவும், அதுக்கப்புறம் போயிட்டு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு சாமியார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சாமியாரே, இந்தாங்க 1 லட்ச ரூபாய் இருக்குது, இதில் சாமி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அந்த பொண்ணு எனக்கு ஏற்ற பொண்ணா கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட எனக்கு பூஜை பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாரடி தாமரை, உனக்கும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவருக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்களாண்டி, நான் போயிட்டு அவர்கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லவும், நம்ம போய் பேசினா அவர் என்ன நினைப்பாருமா, எப்படிம்மா அவர்கிட்ட போய் பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரடி, உனக்கு பணக்கார வாழ்க்கை வேணும்னா நான் போய் பேசுகிறேன், இல்லைனா நான் போய் பேசலடி அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஏதாவது நினச்சிட்டு போகிறாங்கம்மா, அப்புறம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்போது என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நினச்சிட்டு போகிறாங்கம்மா. இங்கே பாரடி, அவர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவருக்கு பொண்ணு தேவை, அவருக்கு ஏற்ற பொண்ணு தேவைன்னு தானே தேடிக்கிட்டு இருக்காரு, அதனால நான் உன்னை காட்டுறேன், இப்போ அதில் நான் போய் பேசுகிறேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை கிட்ட போயிட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, காசு பிரச்சனையா, எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, தயங்காத, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நானும் பெரிய இடத்த
பெரிய இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நீங்க இப்போ மாப்பிள்ளை அதாவது பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, என்னோட பொண்ணுக்கும் நான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னோட பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு நம்ம காமிஸ் பிச்சுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம காமிஸ் பிச்சை இருந்துட்டு, "பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம "தாமரை இங்க வா தாமரை" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பொண்ண காட்டுறாங்க. காட்டுன உடனே நம்ம காமிஸ் பிச்சுக்கு அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுது. ஏற்கனவே தாமரைய பார்த்துட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி அப்படியே வழிஞ்சு ஊத்துது நம்ம காமேஷ் பிச்சைக்கு. அதுக்கப்புறம், "இங்க பாருங்க காமேஷ் பிச்சை சார், உங்களுக்கு என்னோட பொண்ண புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பொண்ண எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல சார், நான் என்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துறலான்னு முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம ஒரு பக்கமா நிண்டு ஈஸ்வரி இருந்துட்டு ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்துல சித்ரா கிட்ட, "இங்க பாருடி, அந்த சாவித்திரி வசமா என்னோட வலையில மாட்டுனா. நம்ம போஸ் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் இவ தானே. இவ பொண்ணு எப்படி ஆகப்போகுதுன்னு, இவ பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஆகப்போகுதுன்னு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, நம்மள எப்படியெல்லாம் பேசி எப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க. அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதும்மா. இது மட்டும் இல்லாம இன்னும் நான் அவங்கள நெறைய நெறைய அசிங்கப்படுத்தணும். அவங்க வாழ்க்கையே பிச்சை எடுக்கிற அளவுக்கு மாறணுமா. அந்த காமேஷ் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் பார்த்தியா கோவில் வாசல்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரையும் பிச்சை எடுக்க வைக்கணுமா. நம்ம தம்பியோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நாளுக்கு நாள் நம்ம தம்பி கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியலம்மா. அதை விட அதிகமாக இவங்க 2 பேரும் கஷ்டப்படணுமா. கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்கடி. பாரு, நான் போட்ட வழியில இவங்க 2 பேரும் சிக்கிட்டாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு சாவித்திரி கிட்ட, "இங்க பாருங்க மேடம், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க போயிட்டு என்னை பற்றி விசாரிச்சா கண்டிப்பாக 4 பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. விசாரிச்சு தானே பொண்ணை கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "சார், உங்களை பற்றி என்ன விசாரிக்கிறது? நீங்கள் உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க சார். மீதி அட்ரஸ் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு ரொம்ப வெகுளித்தனமாக தான் எந்த அட்ரஸும் வேணாம், ஃபோன் நம்பர் ஃபோட்டோ மட்டும் தான் கேட்குறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை எங்கே தொடங்க போகுது, எங்கே வாழ போகிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு கூட இல்லை. பணக்காரங்கன்னு சொன்ன உடனேயே தான் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு நினச்சிட்டாங்க. இந்த உலகத்தில் பாதி பேர் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் பொண்ணோட வாழ்க்கை எப்படி அதாவது சீரழியறதை பார்த்து பெற்றவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஐயோ, நான் பணக்காரனாக இருக்கிறேன்னு நினச்சி இப்படி பொண்ணை கட்டி கொடுத்துட்டேனே, இப்போது என்னோட பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நல்ல பொண்ணா இல்லை நல்ல மாப்பிள்ளையா அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் விசாரித்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் தான் பொண்ணும் பையனும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத யாருமே உணர மாட்றாங்க. இதை பார்த்தாவது நிறைய பேர் உணரட்டும் அப்படின்னு ஒரு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது யார் நம்ம தாமரைக்கிட்ட காமேஷ் பிச்சை வந்துட்டு கேட்குறாங்க, "இங்கே பாருமா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம தாமரைக்கு அப்படி வெக்கமாக வந்துடுது. "எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சை இருந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அந்த அதாவது தாமரையோட ஃபோட்டோ கேட்குறாரு. "உங்கள் ஃபோட்டோ இருந்தால் கொடுக்குறீங்களா? என்னோட அப்பா அம்மா கிட்ட, என்னோட உறவினர்கிட்ட எல்லார்கிட்டையும் காட்டணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு 2 பேருமே ஃபோட்டோ பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரையும் பரிமாறிக்கிறாங்க. இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லணும், சொன்ன உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. நம்ம சாவித்திரி பின்னாடியே ஈஸ்வரியும் வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது யார் நம்ம சாவித்திரி இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மதனி, இப்போ என்னோட பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய வரனை பார்த்துட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. உங்களோட பையன் மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கேவலமான ஒரு வாழ்க்கையை என்னோட பொண்ணுக்கு நான் அமைச்சு கொடுக்க மாட்டேன். ஆனால் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியா, எப்படி இருக்க போகுதுன்னு நானும் நினச்சி தான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு தாமரை இருந்துட்டு, அவங்க 2 பேரும் பேசுறதுல ஏதோ ஒரு மாதிரி இருக்குதுமா, ஏதாச்சும் ஒரு பிளான்
பண்ணுவாங்களோ, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா. அவங்க எதுவுமே பண்ணாத அவங்க எப்படி எது பண்ணாலும் இந்த கல்யாணம் நிற்காத மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, தாமரை நீ கவலையே படாத, இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட போயிட்டு சொல்கிறேன். சொன்ன உடனே அண்ணன் என்ன சொல்லுதோ ஏது சொல்லுதோ நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பையனை அதாவது மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா. என் பையனை மன்னிச்சு இப்போது என்னோட பையனுக்கு மறு வாழ்க்கை கொடுத்துருக்க நீ அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சாவித்திரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் நான் என்னோட பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களண்ணே, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல இடம், மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளையாக இருக்காரு. அதனால் என்னோட பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு எந்த ஊர் மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் மல்டி மில்லியனர்னு நிறைய தொழிலதிபராக இருக்காரு. நிறைய சொத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு, இங்கே பாரு சாவித்திரி, உன்கிட்ட பணத்தை சொல்லி அதாவது பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி உன்னை யாராச்சும் ஏமாத்திர போகிறாங்க. அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீ பின்னாடி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்னடி இவர் நம்ம போட்ட பிளான் எல்லாம் அப்படியே தகுடு பொடிவாக ஆக்கிடுவார் போலையே, எப்படி இவருக்கு மட்டும் இது எல்லாத்தையுமே தெரியுது அப்படின்னு சொல்லவும்மா, அமைதியருமா, கண்டிப்பாக அவங்க பாருங்க என்னோட பொண்ணுக்கு பணக்கார வாழ்க்கை கிடைக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப பொறாமப்படுறீங்களான்னு கேட்பாங்களா இல்லையான்னு பாருமா அப்படின்னு சொல்லவும், என்ன எதுக்காக இந்த கல்யாணத்தை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு சொல்லுங்கண்ணே. இங்கே பாரு சாவித்திரி, நான் இந்த கல்யாணத்தெல்லாம் மறுக்கலை. பையன் நல்ல பையனா, சொத்து இருக்கா இல்லையான்னு பார்க்காம அந்த பையனோட குணமும் அந்த பையன் வாழ்க்கை முழுக்க உன்னோட பொண்ணை வச்சு காப்பாற்றுறவனா இருக்கிறானு மட்டும் பாரு. அதை பார்க்காம நீ எதுக்காக இப்படி பணம்னு மட்டும் அழிஞ்சுக்கிட்டே இருக்க. இங்கே பாருங்கண்ணே, என் பொண்ணு பெரிய இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறத உங்களால் அதாவது உங்களுக்கு பொறாமையாக இருக்குதானே. தான் பையனுக்கும் ஒன்றுமே இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இன்னொரு பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால் உங்கள் பசங்க எல்லாருமே எதுவுமே இல்லாத இடத்துக்கு போனதுனால என்னோட பொண்ணு எதுவுமே இல்லாத இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களான்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு அதாவது இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன சாவித்திரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சாவித்திரி, அவங்க அண்ணனை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன். உன் அண்ணன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறியே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, மோகனா கொஞ்ச நேரம் அமைதியாரு. இங்கே பாரு சாவித்திரி, உனக்கு அந்த மாப்பிள்ளையை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே. இங்கே பாரு, அந்த மாப்பிள்ளையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இது நொட்டை அது நொட்டைன்னு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. அதுக்கு என்கிட்ட சம்மதம் சொல்லு. இங்கே பாருங்கண்ணே, கண்டிப்பாக உங்ககிட்ட நான் எதுக்குமே வந்து நிற்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்கள் பண்ணி வைங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சாவித்திரி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. 4 இடத்துல விசாரிச்சு மாப்பிள்ளையை பார்க்காம இப்போ நீயா ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துட்டுன்னு சொல்லி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே. அந்த மாப்பிள்ளை அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பொய்யான மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ. இங்கே பாருங்க நீங்களும் அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா. என்னோட பொண்ணு பெரிய இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் நீங்கள் என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. இப்போது நானாக ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துருக்கேன், அதை அமைச்சு கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இங்க பாரு மோகனா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே அவ பொண்ணுக்கு அவளே மாப்பிள்ளை பார்த்துட்டா. நம்ம ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பண்ணணும், அவளுக்கு கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைக்கணும். அதை தவிர நீ யாருக்கிட்டையும் எதுவுமே பேச தேவையில்ல, சரியா. இங்கே பாரு சாவித்திரி, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லு, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துள்ளி குதிச்சுட்டு உள்ளே ஓடுறாங்க. ஓடின உடனே நம்ம தாமரை இருந்துட்டுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ போகிறேன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ராஜாங்க பெரிய மாமாவை கண்டிப்பாக அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு அவரை கண்டிப்பாக ஒரு பிச்சைக்காரனை ஆக்க வைப்பேன்.
ஆக வைப்பம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. நம்ம இவங்க நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட இங்க பாரு சித்ரா, கண்டிப்பா அவங்க 2 பேரும் எவ்வளோ அசிங்கப்பட போறாங்களோ. கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் புருஷன் ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்ச உடனே அந்த தாமரை மூஞ்சி எங்க போய் வச்சுப்பான்னு எனக்கு நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த கண்கொள்ளா காட்சி எப்போ நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, மா என்னம்மா சொல்ற? நீ தாமரை பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு பிச்சைக்காரனா? எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், நீ எப்படா கேட்ட? கதவை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம போஸ் கிட்ட சொல்லவும், போஸுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னம்மா நம்ம இவ என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டாமா, அவ வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையா அமையிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுத்து இவளை நான் சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற அதாவது ஒரு மாதிரி பழி வாங்குற எண்ணத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்க பாரு தமிழ், நீ இப்படி ஒரு முடிவை கோர்ட்ல சொல்லுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் தமிழ், இனிமே உன்னை எந்த வகையிலும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க அதை நினைச்சலாம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. நான் எனக்காகவும் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் நான் இந்த ஒரு முடிவை எடுக்கல. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் என்னோட வயித்துல இருக்க குழந்தைக்காகவும் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் உங்க கூட வாழக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது என்னோட முடிவு. என் வயித்துல இருக்க குழந்தை உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அது அவங்க தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டே நம்ம போஸ் அதாவது சேது வந்துட்டு, என்ன தமிழ், என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் நீ அங்கே அப்படி சொன்னன்னு பார்த்தா நீ இப்படி சொல்கிறியே. இங்கே பாருங்க, உங்கள் மேலே எனக்கு துளி கூட பாசமும் இல்லை, உங்கள் மேலே ஒரு கரிசனையும் கிடையாது. நான் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் மாமாக்காகவும் அப்பத்தாக்காகவும் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தனே தவிர உங்களுக்காகலாம் இல்லை. இதை நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சேது வந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நான் இவ்வளோ நாளாக நீ இந்த கேஸை வாபஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணத்தை நீ மாற்றிட்ட. கண்டிப்பாக உன்னோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சேது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னோட மனசை எப்போவுமே நீங்கள் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட, ஐயா நான் தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேலே தான் இருக்காங்க, போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வசந்த் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம தமிழ்ச்செல்வி கூட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம சேதுக்கிட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இனிமே உங்க கூட வாழ்வோன்னு மட்டும் நினச்ச கூட பார்க்காதீங்க. நான் இனிமே நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட வம்பு பண்ணீங்க, எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது உங்கள் மேலே கேஸ் கொடுத்து எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்குள்ள போய் நிற்கிறதுக்கு. இந்த மாதிரி என்கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்ட நம்ம வசந்தி இருந்துட்டு, ஏ தமிழ், என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே இதுவாக அதாவது பணிவா, அத்தை வாங்கத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தம்பி நாங்கள் இப்போ தான் வந்தோம், தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை நீங்கள் பேசுங்க, நான் கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி உனக்கு கொஞ்சம் கூட புத்தின்றதே இல்லையாடி, எதுக்காக மாப்பிள்ளை கிட்ட அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இங்கே பாருமா, என்னோட மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்கு தெரியல, இப்போ உன்னோட மாப்பிள்ளை மனசு கஷ்டப்படுறதா உனக்கு தெரியுது அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் இல்லடி, நீ இப்படி ஒரு முடிவு கோர்ட்ல சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ என்கிட்ட பேசிட்டு போனதை நினைச்சு நான் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி எந்த வேலையும் ஓடலை, சாப்பிடலை, எந்த ஒரு சாமானம் கூட கழுவுனே வீட்டில். அவ்வளோ யோசனையா இருந்துச்சு. நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு நினைச்சு, ஆனா நீ கோர்ட்ல இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரும்னு நினைச்சு கூட பார்க்கலடி. ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு தாயா நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. இனிமே உன்னோட வாழ்க்கையை நினைச்சு நான் கவலைப்பட போறது கிடையாது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நான் இந்த முடிவை எனக்காக எடுக்கலைன்னு உங்க எல்லாருக்குமே தெரிய வைக்கணும். நான் எதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? இனிமே அவர் கூட சேர்ந்து நான் வாழ போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக
என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? அதாவது நீ அவர் கூட வாழணுமா, வாழக்கூடாதான்னு முடிவெடுக்கிறது உன்னோடது. ஆனா, உன்னோட வயித்துல இருக்கிற குழந்தை அவர் கூட இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்னு முடிவெடுக்கிறது அந்த குழந்தைங்களோட முடிவுன்னு சொன்னியேல்லம்மா. என்னோட குழந்தைங்க பொறந்த உடனேயே, என் குழந்தைங்க பேச ஆரம்பிச்ச உடனேயே, என் குழந்தைங்க கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என் குழந்தைய நான் இங்கிருந்து தூக்கிட்டு வந்துருவோம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னடி சொல்ற நீ? நீ சொல்றத என்னால சகிச்சுக்கவே முடியலடி. அப்படி ஒரு விஷயத்த சொல்ற. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருமா, நான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு விவாகரத்து வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. என்கிட்ட பிடிவாதமும் இல்லை, எதுவுமே இல்லைம்மா. எனக்கு என்னன்னா, திரும்ப இப்படி என்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறவங்க திரும்ப கீழே தூக்கி போட மாட்டாங்கன்னு நிச்சயமே இல்லைம்மா. அதனால நான் இப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், கண்டிப்பா உனக்கு காலப்போக்கில் உன்னோட மனசு மாறும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். நீ உன்னோட மனசை மாத்திக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. கீழே போன உடனே நம்ம அதாவது சேது இருந்துட்டு, என்னத்த பேசிட்டீங்களாத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாப்பிள்ள, என்னோட பொண்ணு உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை, நான் தான் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும். எனக்காக வேற யாரும் தண்டனை அனுபவிக்க மாட்டாங்களே, எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, என்னோட பொண்ணை நீங்க இது மறுபடியும் ஏத்துக்கிட்டு என் பொண்ணு கூட வாழணும்னு ஆசைப்படுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இங்க பாருங்க தம்பி, உங்க அப்பாவோட பதவியை வச்சு நான் நிறைய இடத்துல லஞ்ச பணமா வாங்கியிருக்கேன். ஏதோ என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக நான் வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு என்னோட பொண்ணு எனக்கு புரிய வச்சுட்டா. இனிமே ஒரு நல்ல மனுஷனா திருந்தி வாழணும். இப்பெல்லாம் நான் குடிக்கிறது கூட கிடையாது தெரியுமா. என்னோட பொண்ணு என்னை அவ்வளோ மாத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இங்க பாருங்க மாமா, இனிமேலும் நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னா ரொம்ப சந்தோஷம் தான் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது யாரு, நம்ம செல்லப்பாண்டி நம்ம சாவுத்திரி இருந்துட்டு தாமரையை கூட்டிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம செல்லப்பாண்டியும் இது வசந்தி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன செல்லப்பாண்டி, என்ன இந்த வீட்டில் இருந்து ஏதாச்சும் சுருட்டிட்டு போகலான்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்களே, நான் எதுக்காகம்மா இந்த வீட்டிலேருந்து சுருட்டிட்டு போக போகிறேன். இங்கே பாரு செல்லப்பாண்டி, என்னோட அண்ணனோட பேரை சொல்லி நீ ஊர் முழுக்க அதாவது லஞ்ச பணத்தை வாங்கி வச்சது எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இப்போ இந்த வீட்டில் இருந்து ஏதாச்சும் திருடிட்டு போகலாம் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக இந்த வீட்டில் இருந்து நான் எதுக்காகமா எடுத்துகிட்டு போகிறேன். நான் இனிமேல் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேம்மா. நான் பண்ணது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அப்படி ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படி தான் பேசிட்டு நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு உள்ளே வருவீங்க, அதுக்கப்புறம் சமயம் பார்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, என்ன சாவித்ரி, என்ன பெரியவங்கன்னு கூட மதிக்காம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, நீ செல்லப்பாண்டி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்னென்ன இவர்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, இவர் பண்ணதை தானே நான் சொன்னேன், இவர் பண்ணாததை ஒன்றும் சொல்லலையே, இனிமே இவர் இப்படி பண்ண மாட்டாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சாவித்ரி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், தமிழ்ச்செல்வி விஷயத்துல நீ தலையிடாத, அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லை உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குவா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா இவர்கிட்ட நான் மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன். இவர் யாருன்னு என்ன ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரங்க, இவங்க கிட்ட போயிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துட்டு, நீயே பிச்சைக்காரியா ஆக போற இன்னும் கொஞ்ச நாள்ல, இப்போ அவனை வேற நீ பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில நம்ம தாமரைக்கு பார்த்த அந்த காமேஷ் பிச்சை வீட்டுக்கு வராரு. நம்ம சாவித்திரிக்கு கையும் இல்ல காலும் இல்ல, பரபரன்னு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, என்ன சாவித்திரி, இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நீ சொல்றீங்க, என்ன நீ பேசுறீங்க, நீங்க தாமரைக்கு பார்த்தா மாப்பிள்ளை இன்னைக்கு வராருல்ல, அதனாலதான் எனக்கு கையும் ஒல்ல காலும் வெல்ல, எந்த வேலை செய்யறது எந்த வேலையை விடுறதுன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அதனாலதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம
சேது இருந்துட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. தாமரைக்கு மாப்பிள்ளை தானே வராங்க, அதுக்காக எதுக்கு இப்படி இவ்வளோலாம் பண்றீங்க? அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா சேது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காமேஷ் பிச்சையும் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சே சேது இருந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி போயிட்டு அப்படியே பரபரன்னு போயிட்டு கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு நம்ம சேதுவும் ராஜாங்கவும் அதாவது தெரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.